ஹாய். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம படித்த காம்பனண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டயோடு. உங்களுக்கு டயோட் எந்த அளவுக்கு புரிஞ்சுதோ அந்த அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங் கான்செப்டை புரிஞ்சிக்க முடியும், ஜேஃபெட்டோட ஒர்க்கிங் கான்செப்டை புரிஞ்சிக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்ஃபெட்டோட ஒர்க்கிங் கான்செப்டை புரிஞ்சிக்க முடியும். டயோட் புரியல அப்படின்னா மற்ற எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டயோடை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரிப்பீட்டடாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதோட ஒர்க்கிங் கான்செப்ட் என்ன, ஃபார்வேர்டில் பயாஸில் கொடுத்தா என்ன நடக்கும், ரிவர்ஸ் பயாஸில் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுங்கன்னா அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? சரி, டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வகையாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வீக் சிக்னலாக இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா வீக் சிக்னல் இருக்குது. இந்த வீக் சிக்னலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி, ஸோ வீக் சிக்னலை உங்களுக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது தான் என்ன பண்ணுவாங்க. வீக் சிக்னலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீக்காக இருக்கிறத ஸோ ஆம்ப்ளிஃபை பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக டிரான்சிஸ்டரை என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டரை ஸ்விட்சிங் டிவைசஸாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸ்விட்சிங் டிவைசஸாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா டிரான்சிஸ்டரோட யூசேஜ். அதாவது ஸ்விட்சிங் டிவைஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்கியூட்டை ஒரு சப்ளை கொடுத்து ஆஃப் பண்ண வைக்கிறது, இல்லை அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி அந்த சர்க்கியூட்டை என்ன பண்ணுறதுன்னா ஆன் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக் சிக்னலில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது ஆம்ப்ளிஃபை பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாற்றுவாங்க. லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறத ஹை ரெசிஸ்டன்ஸாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாற்றுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் உள்ளே இருக்கிற விஷயம். இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது. ஸோ டிரான்சிஸ்டர் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா ரெண்டு டைப் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்குது. ஸோ ஒரு டைப்பை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பை போலார் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனி ஜங்ஷன் போலார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பைபோலார், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யூனி ஜங்ஷன் போலார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு டாப்பிக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு உள்ளே பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ரெண்டா. ஸோ டிரான்சிஸ்டரு ரெண்டு டைப்பு, ஒன்று பைபோலாரு, ஸோ இன்னொன்று வந்து யூனி. இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பைபோலார் ஜங்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைபோலார் ஜங்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யூனிட் ஜங்ஷன் பற்றி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசலை, ஏன்னா அது ஒரு தனி டாப்பிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ இந்த பைபோலார் ஜங்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஸோ என்பிஎன், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎன்பி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு செக்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸோ என்பிஎன்னா என்ன, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பினா என்ன அப்படின்றத பற்றி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்க அப்படின்னா இப்போது டயோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பி டைப்பு உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா உள்ளே கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என் டைப்பை என்ன பண்ணாங்கன்னா உள்ளே கொடுத்துருந்தாங்க. ஒரு பக்கம் பி டைப்பு, இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா என் டைப்பை என்ன பண்ணாங்கன்னா உள்ளே கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இதை தான் என்ன சொல்லணும் அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜங்ஷன் பற்றி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா
ஃபார்வர்டில் கொடுத்தா எப்படி நடக்கும், ரிவர்ஸில் எப்படி கொடுத்தா எப்படி நடக்கும்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த டிரான்சிஸ்டர் எடுக்கும் போது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நான் அதையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு முறை ரீகால் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த டைப்பில் என்ன இருக்குது அப்படின்னா பி டைப் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பி டைப்பு, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா என் டைப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டயோடு. இப்போது இந்த என்பிஎனுக்கும் பிஎன்பிக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே தான் பாருங்கள். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல சேம் அதே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டயக்ராம் அதே டயக்ராமே போடுறேன் நான். ஸோ இந்த இடத்துல ஒரு பி டைப் எடுத்துட்டேன். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த என் டைப்பையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே போடுறேன். கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்க அப்படின்னா நான் பொறுமையாக தான் போகிறேன். ஸோ பொறுமையாக இதை கவனிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு பக்கம் பி, இன்னொரு பக்கம் என்னு. எக்ஸஸாக நான் இது கூட இன்னொன்று ஆட் பண்ணுறேன். என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா சேம் அதை பி டைப்பை மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணுறேன். இவ்வளோதாங்க விஷயம். இதுதான் என்பிஎன் பிஎன்பிக்கு உள்ளே இருக்கிற விஷயம். இப்போ இந்த டயோடு கூட ஒரு பக்கம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினலை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸஸாக ஆன் பண்ணுறோம். ஸோ இப்போ இது பாசிட்டிவ் பி டைப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா என் டைப்பு, இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பி டைப்பு. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர். சேம் இப்போ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா என்பிஎன். ஸோ அப்போது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா என்பிஎன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது சேம் பார்த்திங்கன்னா என்பிஎனில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு பக்கம் பி டைப் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னா என் டைப்பு, இந்த சைடு என் டைப்பு. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பி டைப் இருந்தது, என் டைப் இருந்தது. அதோட இந்த பக்கம் வேறு ஒரு டெர்மினல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் டைப்பை ஆட் பண்ணுறேன். சேம் அதேல இந்த பக்கம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பி டைப்பை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறது தான் பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்பிஎன் பிஎன்பி அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா புரிஞ்சிக்கலாம். இப்போது டயோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் இருக்கிறத பகுதியை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஆனோடுன்னு சொன்னேன். ஸோ நெகட்டிவ் இருக்கிறத வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா கேத்தோடு அப்படின்றத சொன்னேன். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி இப்போ ஒரு என்பிஎன் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு டெர்மினலுக்கும் இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா இதில் 3 டெர்மினல் இருக்குது. இந்த 3 டெர்மினலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேம் இருக்குது. ஸோ இது வழியாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டெர்மினல் வெளில போகும். அதே மாதிரி இங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டெர்மினல் வெளில வரும். சேம் இதிலேருந்தும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டெர்மினல் வெளில எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு டெர்மினலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேம் இருக்குது. இந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த நேமை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது என்ன வேலை செய்யுது அப்படின்றதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த சைடில் இருக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா இ அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பி, நடுவில் இருக்கிறது பி. ஸோ சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சி அப்படின்றத வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சேம் அதே மாதிரி இது இ, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பி, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சி அப்படின்ற வேர்டை என்ன பொறுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எமிட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எமிட்டர் அப்படின்னு அர்த்தம். சரி, எமிட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எமிட்டரில் இருக்கிற இந்த சார்ஜ் கேரியர்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ளை பண்ண போகுது. அதாவது ஒரு சர்க்கியூட்டுக்கு இன்புட்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா அவுட்புட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இது எது இன்புட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிட்டர். இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சார்ஜ் கேரியர்ஸை என்ன பண்ண போகுது அப்படின்னா சப்ளையே பண்ண போகுது. இவர் தான் என்ன பண்ண போகிறாருன்னா சப்ளை பண்ண போகிறார். ஸோ இந்த இடத்துல கொடுக்குறேன் பாருங்கள். இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஸோ இந்த சார்ஜ் கேரியர்ஸை என்ன பண்ணும், இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா சப்ளை பண்ணும். ஸோ சார்ஜ் சப்ளை பண்ணுற இடத்துக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எமிட்டர் அப்படின்ற இந்த இடத்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்பிஎனாக இருந்தாலும் சரி பிஎன்பியாக இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிற இந்த 2 விதமும் பார்த்திங்கன்னா ஒன்று தான். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா
கலெக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அங்கே கொடுக்குற இந்த சார்ஜ் கேரியர்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா கலெக்ட். ஸோ சார்ஜ் கேரியர்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணோம். எந்த கலெக்ட் பண்ணோம்? போர்டில் இருக்க அங்கே கொடுத்தது பார்த்திங்களா அந்த சார்ஜு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அங்கே இருக்குது, RRIES ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஸோ சார்ஜ் கேரியர்ஸாக என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதால தான் இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலெக்டர் அப்படின்றது சொல்லுவாங்க இது பேர். ஸோ இது வந்து கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதோட பேர் என்ன சொல்லுவாங்க? எமிட் பண்ணுது, கொடுக்குது இல்லை, அதால தான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எமிட்டர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ பேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது கொடுக்குது, இது வாங்குது. அப்போ இவர் யார் நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் நடுவில் ஒரு பாத்து மாதிரி என்ன பண்ணுவார்னா இருப்பார். இந்த பாத்து வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஸு நம்ம கொடுக்குற இந்த இன்புட் வோல்டேஜ் கொடுத்தா மட்டும்தான், இதுக்குன்னு ஒரு சிக்னல் இருக்குது, இதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சுவிட்ச் கொடுத்தாகணும். இங்கே இருக்கிறது இங்கே கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிறது இங்கே போகணும். ஏன்னா இப்போ இங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே எதுவுமே இல்லாமல் இங்கேயே போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஒரு காம்போனண்ட்டே தேவை கிடையாதுல்ல. ஸோ காம்போனண்ட்டே தேவையில்லாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போது இந்த பேஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேஸுக்கு சப்ளை கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சுவிட்ச் என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆகி இங்கே இருக்கிற இந்த எமிட்டரில் இருக்கிற இந்த சார்ஜ் கேரியர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கலெக்டருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சார்ஜ் கேரியர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் பண்ணும். ஸோ இப்போ இது ஜஸ்ட் ஒரு பாத்துன்றதால, அதாவது இது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேஸு, ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாத்துன்றதை மட்டும் ட்ரை பண்ணுறேன். ஸோ எதுக்கும் பார்த்து எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் நடுவில் ஒரு பாத்து மாதிரி இருக்கும். இது வெறும் பாத்து தானே, இது வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரொம்ப தின்னாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அதிகமாகலாம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா இது உள்ள உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேங்களா. ரொம்ப தின்னாக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா எமிட்டர்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும், கலெக்டர்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும், இப்போ பேஸ்னால் என்னன்றது என்ன ஆகும் அப்படின்னா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட சிம்பிள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இதோட சிம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இதோட சின்ன ஒரு ஒர்க்கிங் கான்செப்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கீமாட்டிக்கில் எப்படி இதை பார்க்குறது அப்படின்ற இந்த விஷயத்தை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட சிம்பிள் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்றதுக்கோசம் நம்ம போகலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ரேஸ் பண்ணிடுறேன். ஸோ எமிட்டர் பேஸ்னா அப்படின்றத நான் இப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ இதோட சிம்பிள் வைஸ் நம்ம போடலாம். ஸோ இதோட சிம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கலரில் எடுத்துக்கலாம்? பிளாக். ஓகே, ஸோ சிம்பிள் வந்து நான் பெருசாகவே போடுறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டிரான்சிஸ்டரோட சிம்பிள். இது என்பிஎன்னானும் சொல்ல பிஎன்பிஆன்றதையும் நான் என்ன பண்ணல அப்படின்னா சொல்ல உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து இது என்பிஎன்னா பிஎன்பிஆன்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஜஸ்ட் வெயிட். ஓகே, செகண்ட் ஒன். ஸோ சிம்பிள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா நோட் பண்ணி வைங்க ஓகேங்களா. ரொம்ப இது வந்து இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா போர்டில் நிறைய ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அவசரப்பட்டு இதை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இதே இப்போ தெரியும், ஒரு நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகாதுன்னா ஸோ புரியறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா. சரி, எந்த பக்கம் ஏரோ மார்க் இருக்கோ அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா எமிட்டர் கரெக்டாக போட்டுருங்க. எமிட்டர்ன்றதை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக உள்ளே போட்டுருங்க ஓகேங்களா. சரி, எதுக்காக இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த என்பிஎன் பிஎன்பி டேரக்ஷன், இந்த என்பிஎன் பிஎன்பி டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷனை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா எமிட்டருக்கு இருக்கும்.
அதே மாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா எமிட்டர்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆரோ மார்க்கை என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எமிட்டருக்கு அடுத்து மேலே இருக்கிறது என்ன வரும் அப்படின்னா அப்படியே பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் வரும். ஓகேவா? தனியாக இருக்கிற இந்த பின்னு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேஸ் வரும். சேம் அதே மாதிரி இப்போ ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து பேஸு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர். ஓகேங்களா? சரி, இப்போ இது என்பிஎனா இல்லை இது என்பிஎனா இல்லை இது என்பிஎனா அப்படின்றத இந்த மாதிரி சிம்பிளை பார்த்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஆரோ மார்க்கை முதல்ல பாருங்கள். ஓகேங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக இது என்ன டிரான்சிஸ்டர்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் இப்படி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கோடை வந்து இந்த இடத்துல போடுங்க. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல கோடு போட்டுட்டேன். அப்போது இந்த இடத்துல இப்போ மேலே இருக்கிற இந்த டிரான்சிஸ்டருக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்த நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஆனோடு, இது வந்து என்ன அர்த்தம் கேத்தோடு. நல்லா பாருங்கள், இது வந்து என்ன வரும் ஆனோடு வரும், இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடு வரும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது நெகட்டிவ் இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் இருந்ததுன்னா இந்த பக்கமும் என்ன இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் தான் இருக்கும். அப்போ நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் இருக்கும். ஸோ இப்படி தான் வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவல் டயோட ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த எண்டு. ஓகேவா? சேம் அதே மாதிரி இப்போது ஆனோடு கேத்தோடுன்றதை ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா ஆனோடு இருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா கேத்தோடு இருக்குது. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஒன்றா கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா கனெக்ட் பண்ணுறாங்க. இதிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெர்மினலில் வெளில எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம இங்கே பார்த்த மாதிரி இந்த எந்த இடத்துல ஆரோ மார்க் இருக்கோ அதை நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எமிட்டர் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ தனியாக இருக்கிற பின்னு பேஸு, மேலே இருக்கிற பின்னு கலெக்டர். ஸோ இது வந்து கேத்தோடு, இது வந்து கேத்தோடு. ஸோ இப்போது இதை அப்படியே ஃபில் பண்ணுங்கள். இது என்ன டிரான்சிஸ்டர்ன்றது உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ மேலே இந்த பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணு, இங்கேயும் எண்ணு, இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ். ஓகேங்களா? ஒரு பக்கம் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல லாஸ்ட்லேருந்தே போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா எண் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பி டைப் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் எண் இருக்குது. கரெக்டாக? அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா எண் பி, இந்த வெளில வந்து எண். ஸோ என்பிஎன் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஐடியாவை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த பக்கம் என்பிஎன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன இருக்குது அவுட்டரில் பார்த்திங்க அப்படின்னா கேத்தோடு இருந்தது, இங்கே அவுட்டரில் வந்து ஆனோடு இருக்குது. அப்போ பாசிட்டிவ். அப்போ ரெண்டு பக்கமும் என்ன வரும் அப்படின்னா பாசிட்டிவ் வரும். அதை மட்டும் நான் வச்சுக்கேன். அப்போ இது என்ன டிரான்சிஸ்டர் அப்படின்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ இதோட சிம்பிள் வந்து நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கிடச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது வேலை செய்தா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டயோடோட அந்த விஷயத்தை கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான மெத்தடை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா உள்ளே போக முடியும். இப்போ அடுத்து போக போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் நல்லா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம உள்ளே போக போகிறோம். ஓகேங்களா? அது போகிறதுக்கு முன்னாடி டயோடோட இந்த கான்செப்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வச்சே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு டயோடில் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் கொடுத்துருந்தாங்க. சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன இருந்தது அப்படின்னா பாசிட்டிவும் உங்களுக்கு உள்ளே இருந்தது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். ஸோ ஒரு பக்கம் பி டைப்பு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என் டைப்பு. ஸோ இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு ஜங்ஷன் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த ஜங்ஷன் க்ரியேட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே உள்ளே இருக்கிற இந்த மைனாரிட்டி என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இந்த இடத்துல வந்து நிற்கும். இது உள்ளே இருக்கிற இந்த மைனாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கும். ஸோ ரெண்டும் அட்ராக்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கிறதால இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிப்ளீஷன் ரீஜன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா க்ரியேட் ஆகிட்ருக்கும். இந்த டிப்ளீஷன் ரீஜன் உங்களுக்கு க்ரியேட் ஆனதால் என்ன ஆகாது அப்படின்னா இங்கே மெஜாரிட்டி கேரியர் என்ன ஆகாதுன்னா இந்த பக்கம் போகாது, இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் என்ன ஆகாதுன்னா போகாது.
இந்த மாதிரி போக வைக்கிறதுக்கு, அதாவது நார்மலாகவே ஒரு டிஃபால்ட்டாகவே என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகாது, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகாது. அதை இந்த டிப்ளிஷன் ரீஜன் வந்து தடுத்து வச்சுட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த டயோடை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கனெக்ஷன்ஸை ஒன்று ஃபார்வர்ட் பயாஸ் கொடுத்து யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பயாஸை கொடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் திரும்பவும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபார்வர்ட் பயாஸ்ன்றதை பற்றி நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ளையை என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே கொடுக்குறேன். என்ன சப்ளை கொடுக்குறேன்றதை நான் இன்னும் இங்கே சொல்லலை. ஸோ இப்போ இதுக்கு சப்ளை கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன ட்ராக் மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே போடுறேன். ஸோ போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்ன டைப்பு, பி டைப்பு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என் டைப்பு. ஸோ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது பி டைப்பு. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆனோடுன்னு சொல்லலாம். என் டைப்பு இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கேத்தோடுன்னு சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆனோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதை வந்து என்ன பண்ணணுன்னா, ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நெகட்டிவில் கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸு. ஓகேங்களா? இதுதான் என்னதுன்னா எஃப்பி அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் நீங்கள் இந்த டிரான்சிஸ்டர் நல்லா இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஆனோட என்ன பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவை அலோ பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ பி சேனலில் இருக்கிறது, அதாவது பி டைப்பில் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா என் டைப்புக்கு போகும். சேம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என் டைப்பில் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா பி டைப்புக்கு உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வரும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் கேரியரும் இருக்குது, நெகட்டிவ் கேரியரும் உங்களுக்கு அவுட்புட்டில் வெளில வர்றதால இதால் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ டிரான்சிஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஹோல் அண்டு நெகட்டிவ் வர்றதால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைபோலார் ஜங்ஷன்ஸ் அப்படின்னா ரெண்டு போலார் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ அதாவது உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த ஹோலு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான். ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்ல, ஜஸ்ட் சிம்பிளாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் பயாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆனோட பாசிட்டிவை என்ன பண்ணோம் அப்படின்னா அலோவ் பண்ணோம். இப்போ இதே இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நெகட்டிவ் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் பாசிட்டிவ் கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன், ஏன்னா இப்போ நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண விரும்பலை. ஸோ அதை இதே சேம் டிரான்சிஸ்டரில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதை நெகட்டிவ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாசிட்டிவ் ஓடுவோம், பாசிட்டிவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெகட்டிவ் ஓடுவோம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறேன். இப்படி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே உள்ளே இருக்கிற பாசிட்டிவ் ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக இறங்கி என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் என்ன பண்ணிவிடும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். சேம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவை என்ன பண்ணிவிடும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல அட்ராக்ட் பண்ணிடும் போது உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா டிப்ளிஷன் ரீஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாகிடும். அப்போ என்ன ஆகாது அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்காது. ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸு, நோ கரண்ட்டு ஃப்ளோ அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே தான் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டயோடு இருக்குது. ஸோ இது வந்து டயோடு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டயோடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் ஆனோடு, ஸோ இந்த பக்கம் ஆனோடு, இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா கேத்தோடு இருக்குது. இப்போது இது வழியாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது உள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வந்து நடக்கும். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனோடு வழியாக பாசிட்டிவும் ஓகேங்களா, ஸோ கேத்தோடு வழியாக நெகட்டிவும் இருந்ததுன்னா ஆனோடு வழியாக பாசிட்டிவ் கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ நடக்கும். ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே ஆனோடு கேத்தோடு தான். ஸோ சேம் அதே ஆனோடு கேத்தோடு தான் இங்கே கொடுக்குறேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இது வழியாக இங்கேயும் என்ன இருக்குது ஆனோடு தான் இருக்குது, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா கேத்தோடு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன கொடுத்தேன், ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்தேன் பாசிட்டிவை கொடுத்தேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெகட்டிவை கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த இடம் என்ன ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெகட்டிவ் கொடுக்குறேன்.
இப்போது இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் மாதிரி ஆகிடும். இப்போ இது என்ன ஆகுதுன்னா கண்டக்ட் ஆகிருக்காது. அப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டுத்துக்கும் கேப்பில் இருக்கும். கண்டிப்பாக என்ன ஆகிருக்காது அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்காது. அப்படின்ற இந்த விஷயத்த என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டிரான்சிஸ்டர் நல்லா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த டயக்ராம் நம்ம திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வச்சிடுறேன், மற்ற எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற இந்த விஷயத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா அப்படின்னா காப்பி பண்ணுங்கள். ஸோ நோட் பண்ணி வைங்க. ஸோ எதுவுமே நோட் பண்ணாமல் கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. இப்போ இன்றைக்கி படித்தது அப்படியே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகாதுன்னா ஞாபகம் இருக்காது. ஸோ நம்ம கண்டினியூஸாக என்ன பண்ணோம் அப்படின்னா இதை கரெக்டாக பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டர் நீங்கள் போர்டில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போர்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 டெர்மினல் இருக்கும். ஏன்னா 3 டெர்மினல் எதுக்கு அப்படின்னா பேஸுக்கு ஒன்று, எமிட்டருக்கு ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கலெக்டருக்கு. சரி, இதில் எது பேஸு, எது எமிட்ரு, எது கலெக்டர் அப்படின்னா எப்போவுமே மேலே ஏதோ ஒன்று தனியாக இருக்குது பார்த்திங்களா. இந்த தனியாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிறது கலெக்டரு. இங்கே கீழே 2 இருக்குது பார்த்திங்களா. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்ன வரும் அப்படின்னா பேஸ் வரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எமிட்டர் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்த என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்டில் பார்க்கும்போது அது என்பிஎனாக இருந்தாலும் சரி, பிஎன்பியாக இருந்தாலும் சரி, பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் போத் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர். கீழே இருக்கிற இந்த டயக்ராமும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர் வச்சு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உள்ளே போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டரை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா 2 வகையில் செக் பண்ணலாம். ஒன்று வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜை கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணலாம். இதில் ரொம்ப உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரிசல்ட் கிடைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வோல்டேஜ் கொடுத்து ஒரு போர்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும் போது இந்த டிரான்சிஸ்டரிங்க சுவிட்ச் ஆஃப் ஆகுதா இல்லை சுவிட்ச் ஆன் ஆகுதா இல்லை அப்படின்னா ஆக்டிவ் மோடுக்கு மாறுதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வோல்டேஜ் கொடுத்து செக் பண்ணுறது. அதாவது இதுக்கு நம்ம வோல்டேஜ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை அப்படின்னா தனியாக இன்ஜெக்ட்லாம் பண்ண போகிறது இல்லை. போர்டை பவர் சப்ளை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனில் பார்க்க போகிறோம். பட் அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிமீட்டரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறோம். ஒரு டிரான்சிஸ்டர் நம்ம ஒர்க்கிங்காக இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் 2 வகையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டிரான்சிஸ்டரை வந்து மல்டிமீட்டர் வச்சு எப்படி செக் பண்ண போகிறோம், சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வச்சு எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தோம். பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்டிமீட்டரை வச்சு நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வோல்டேஜ் கொடுத்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத விஷயத்துக்கு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போது சேம் அதே டிரான்சிஸ்டரை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? டிரான்சிஸ்டரை இது பண்ணிட்டேன். எப்போயுமே பார்த்திங்கன்னா இது பேஸு, இது எமிட்ரு, இது வந்து கலெக்டர்ன்றதை நல்லா நான் என்ன பண்ணுங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் திரும்பவும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்போ நார்மலாக ஒரு டயோடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பக்கம் பிளாக்கு, இன்னொரு பக்கம் என்ன இருக்கும்னா பிளாக் லைன் இருக்கும். டயோடோட ஒரு பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆனோடு இருக்கும், இன்னொரு பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா கேத்தோடு இருக்கும். ஃபார்வர்ட் பயாஸில் நீங்கள் வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது திரும்ப சொல்கிறேன்றதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும் போது நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும் போது, அதாவது இந்த இடத்துல ஃபார்வர்ட் பயாஸ்னால் என்ன அர்த்தம், ரெட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக்கு. இது வந்து ஃபார்வர்ட் பயாஸு. இப்படி வச்சு செக் பண்ணும்போது ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீடிங் என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும். இப்போ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளாக் வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் ரெட்டை வச்சு செக் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ரிவர்ஸ் பயாஸில் பார்த்தீங்கன்னா ஆர்பியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா
நோ ரீடிங் தான் கிடைக்கும். இந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த டிரான்சிஸ்டர் நல்லா இருக்கா இல்லையான்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டயோடு. எங்கே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது பேஸு. இந்த பேஸுக்கும் இந்த எமிட்டருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த எமிட்டருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டயோடு இருக்குது. சேம் பேஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கலெக்டருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டயோடை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா தெரியும். நான் உள்ளவே கூட என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நல்லா வந்ததுன்னா ஸோ ஹாப்பி. இங்கே ஒன்று இருக்குது. சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்னது நெகட்டிவு, இது நெகட்டிவு. ஸோ இந்த ரெண்டுத்தோட எண்டும் என்ன இருக்குது அப்படின்னா இதோட இப்படி இருக்குது. இப்போ நல்லா புரியும் நினைக்கிறேன். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது நான் பேஸில் என்ன ப்ரோப் வைக்க போகிறேன்றதை பொறுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா இது ஒர்க்கிங்காக நாட் ஒர்க்கிங்கான்றதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு என்பிஎன் டிரான்சிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே சொன்னேன், பேஸுக்கு நீங்கள் என்ன வோல்டேஜ் கொடுக்குறீங்களோ ஓகேங்களா, பேஸுக்கு வோல்டேஜ் அதாவது சப்ளை கொடுத்தா மட்டும்தான், இந்த இடத்துல வோல்டேஜ்ன்றதை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் வோல்டேஜ் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரண்ட்டு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டரை என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணோம், வோல்டேஜ் கிடையாது. ஸோ வோல்டேஜ் கரண்ட் அதிகமாக இருந்ததுன்னா அது எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை பொறுத்து, ஃபார்வேர்டில் கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும், ரிவர்ஸ் பயாஸில் கொடுத்தா இருந்திருக்கும். ஒரு பக்கம் ஃபார்வேர்டு ஒரு பக்கம் ரிவர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா வேறு மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு மாறி வரும். ஸோ நான் ரொம்ப உள்ளே போகல. ஸோ இப்போது இந்த இடத்துல பேஸில் நீங்கள் சப்ளை கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எமிட்டர்லேருந்து கலெக்டருக்கு போகிற இந்த சுவிட்சிங், அதான் ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன், எமிட்டர் வந்து கொடுக்கும், இது வந்து வாங்கிக்கும், நடுவில் வந்து இது வந்து ஒரு பாத்து. இங்கே இருக்கிறது என்ன ஆகணும் அப்படின்னா கலெக்டருக்கு போய் ஆகணும் அப்படின்றது தான் கான்செப்ட் ஓகேங்களா. போகணுமா போகக்கூடாதா அப்படின்றத முடிவு பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த பேஸு. சரி, இப்போது இந்த இதுவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ண போகிறோம். இங்கே பேஸில் என்ன கொடுத்துருக்காங்க, நடுவில் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு க்ளூவாக எடுத்துக்குங்க. ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டராக இருந்ததுன்னா பேஸில் அவன் என்ன கொடுத்துருக்கான், பாசிட்டிவ் கொடுத்துருக்கானா. எப்போ இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டருக்கு பேஸுக்கு பாசிட்டிவ் கிடைக்குதோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா எமிட்டர்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா கலெக்டருக்கு போகும் அப்படின்றத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ பேஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிளாக் ப்ரோபை வைக்க போகிறேன். இங்கே என்ன பண்ண போகிறேன், பிளாக் ப்ரோபை வைக்க போகிறேன். ஸோ எமிட்டரில் பார்த்திங்க அப்படின்னா ரெட் ப்ரோபை வைக்க போகிறேன். இப்போ நல்லா பாருங்க, இந்த பேஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், பிளாக் வச்சுருக்கேன் ஓகேங்களா. அப்போ இது என்ன அர்த்தம், பிளாக்கு இங்கேயும் என்ன இருக்குது, ஆனோடு இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குது, ஆனோடு இருக்குது. அப்போ பிளாக்கு வந்து உள்ளே என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு ரீடிங் என்ன ஆகாது, கிடைக்காது. டயோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஆனோடில் நான் என்ன வச்சுருக்கேன், பிளாக் வச்சுருக்கேன் கரெக்டாக. இங்கே வந்து ஆனோடு தான் இருக்குது, இங்கேயும் ஆனோடு தான் இருக்குது. இப்போ நான் செக் பண்ண போகிறது பேஸையும் எமிட்டரும் மட்டும் தான் செக் பண்ண போகிறேன். இப்போ பேஸ் இது வரையும் மறந்துடுங்க ஓகேங்களா, இந்த பார்ட் அப்படியே மறந்துடுங்க. இப்போ இதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. பேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பிளாக் வைக்கிறேன், இந்த இடத்துல ரெட்டு வைக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம், ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. அப்போ எனக்கு என்ன வராது அப்படின்னா இந்த இடத்துல ரீடிங் எனக்கு என்ன ஆகாது, கிடைக்காது. ஸோ அப்போ இந்த இடத்துல நோ ரீடிங் தான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் அப்போ அதே மாதிரி மேலே நீங்கள் என்ன வைக்கிறீங்க அப்படின்னா ரெட் ப்ரோபை வைக்கும் போது இந்த இடமும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நோ ரீடிங் தான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கும். இந்த இடமும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், நோ ரீடிங் தான் பார்த்திங்கன்னா எனக்கு உள்ளே கிடைக்கும். அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. சரி, ஏன் அப்படின்னா இந்த பக்கம் ஆனோடு இருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது, கேத்தோடு இருக்குது. ஸோ ரிவர்ஸ் பயாஸில் செக் பண்ணுற மாதிரி தான். அப்போ ரிவர்ஸ் பயாஸில் செக் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வரக்கூடாது, ரீடிங் வரக்கூடாது அப்படின்ற இந்த விஷயத்தை என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த மெத்தடில் ரீடிங் வரல, அதோட விட்டு போயிடக்கூடாது. ஸோ அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் அதே காம்பனண்ட்டை தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேம் அதே 3 டெர்மினல் எடுத்துக்கிறேன், 3 டெர்மினல். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேஸில் நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா ரெட் ப்ரோபை வைக்க போகிறேன். பேஸில் ரெட்டு, இப்போ எமிட்டரில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிளாக் வைக்க போகிறேன். இப்போ நல்லா பாருங்கள், இங்கே ரெட்டு வைக்கிறேன், இங்கே பிளாக் வைக்கிறேன். இப்போது டயோடோட ஃபார்வர்ட் பயாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனோட்டில் ரெட்டு வைக்கிறேன், இங்கேயும் என்ன பண்ணுறேன், ஆனோட்டில் ரெட்டு தான் வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா ரீடிங் என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும்.
இந்த இடத்துல ரீடிங் கிடைக்கும். சேம் கலெக்டரில் நான் பிளாக் வைக்கும் போதும் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் வைக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரீடிங் தான் என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்ற இந்த விஷயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. சேம் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிரான்சிஸ்டரை நான் இன்னும் ட்ரா பண்ணுறேன். சேம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டரை ட்ரா பண்ணுறேன். சேம் அதே மாதிரி இதே எல்லாமே ஒரே டிரான்சிஸ்டர் தான். ஒரு டிரான்சிஸ்டர் நல்லா இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த 4 மெத்தடையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் மல்டிமீட்டரை வச்சு உங்களால் இதில் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்றதை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கலெக்டரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெட்டு வைக்கிறேன், எமிட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக்கு. ஸோ அதே மாதிரி கலெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வைக்கிறேன், ஸோ எமிட்டரில் பார்த்திங்க அப்படின்னா ரெட்டு வைக்கிறேன். என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டு நோ ரீடிங் தான் என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நோ ரீடிங் தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் வைக்கிறது கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் தான் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ரெட்டு வைக்கிறேன். ரெட்டு வச்சா என்ன ஆகாதுன்னா இது உள்ளே அலோவ் பண்ணாது. இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளாக் வைக்கிறேன். ஸோ பிளாக் வைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ அலோவ் பண்ணாலும் இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா அலோவ் பண்ணாது. ரெண்டுத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நடுவில் யார் இருக்கா அப்படின்னா பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணாதுன்னா கண்டினியூட்டி காட்டாது. அதே மாதிரி இப்படி வச்சாலும் என்ன ஆகுனா கண்டினியூட்டி காட்டக்கூடாது. ஒருவேளை பேஸுக்கும் எமிட்டருக்கும் இல்லை அப்படின்னா பேஸுக்கும் கலெக்டருக்கும் இல்லை கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பீப் வந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காம்போனண்ட்டு ஷார்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். நான் பேஸுன்றதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா பின்னு சொல்கிறேன். பேஸு அண்டு எமிட்டர் உங்களுக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னா நோ பீப் வரக்கூடாது. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸு அண்டு கலெக்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரக்கூடாதுன்னா நோ பீப் வரக்கூடாது. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலெக்டரு அண்டு எமிட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பீப் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பீப் வந்தது அப்படின்னா இது முன்னாடி எது வேர்டு தப்பாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பீப் எந்த இடத்துலையும் உங்களுக்கு வரக்கூடாது. ஓகேங்களா? இந்த நோ பீப் வந்தது அப்படின்னா மட்டும்தான் ஓகேன்றதை நம்ம ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் செக் பண்ணும் போது உங்களுக்கு பீப் வந்தது அப்படின்னா அந்த காம்பனண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸோ ஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பிஎன்பி போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வோல்டேஜ் வச்சு நான் செக் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? பட் ஆனால் வோல்டேஜை இப்போ நம்ம அப்படியே நிறுத்திடலாம். இப்போ அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஎன்பியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே இடத்துலையே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ உள்ளே இருக்கிற இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இது மாறிடும். ஸோ அப்போ இதை நான் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இது வராது. ஓகேங்களா? இது மறந்துடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இது கிடையாது சிம்பிள்ஸு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்பிஎன் பார்த்திங்க அப்படின்னா பிஎன்பி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கூட உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மற்றது என்னன்றதை உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இங்கே சென்டரில் என்ன இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் இருக்குது. அப்போ எப்போ நீங்கள் நெகட்டிவ் பேஸில் கொடுக்குறீங்களோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எமிட்டரில் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா கலெக்டருக்கு போகும். இப்போ நீங்கள் மல்டிமீட்டரில் நீங்கள் பிளாக் ரோபை இங்கே வைக்கும்போது இந்த இடத்துல வச்சு செக் பண்ணும்போது அதுக்கு அப்படியே என்பிஎனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போசிட் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ரீடிங் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துலையும் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ரீடிங் தான் கிடைக்கும். சேம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மாற்றி வைக்கும் போது நோ ரீடிங். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா நோ ரீடிங். சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எமிட்டர் கலெக்டர் கலெக்டர் எமிட்டர் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா நோ ரீடிங் தான் பார்த்திங்கன்னா வரணும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் மல்டிமீட்டரை கொடுத்து செக் பண்ணுறது இவ்வளோ தான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதை வோல்டேஜ் கொடுத்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா?
ஓகே. ஸோ மேலே இருக்கிற இந்த விஷயத்தை நான் எரேஸ் பண்ணிடுறேன். எது எமிட்டர் எது கலெக்டர்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றதால ஸோ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஆனால் இந்த ஃபார்வர்ட் பயாஸோ ரிவர்ஸ் பயாஸோ நான் டெலீட் பண்ணல. சேம் அப்படியே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உள்ளே வச்சுருக்கேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சிம்பிள் இருக்கிற மாதிரியே ஒரு டயக்ராம் எடுத்து பார்த்துருவோமே. ஓகேங்களா? இது வந்து என்னென்ன டிரான்சிஸ்டர் அப்படின்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதே பேஜில் ஒரு என்பிஎன் இருக்குது, அது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? இது வந்து ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரு. ஸோ இப்போ இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த டயோடெலாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற விஷயங்கள். ஓகேங்களா? இப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஓகேவா? ஸோ இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு பாசிட்டிவ் கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த கலெக்டரும் கலெக்டரும் எமிட்டரும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சர்க்கியூட் க்ளோஸ் ஆன மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூட்டி காட்டும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா பாத்து நடுவில் என்ன ஆகுதுன்னா கிடைக்காது. ஸோ இப்போ இதுக்கு பாத்து கிடைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த என்ன ஆகுதுன்னா எஸ்பிடிஐஎஃப் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உள்ளே வருது. ஓகேங்களா? எஸ்பிடிஐஎஃப்ன்ற பாசிட்டிவ் சிக்னல் வந்ததும் இது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ பாத் க்ரியேட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா எமிட்டரும் கலெக்டரும் என்ன ஆகும் அப்படின்னா இது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜாயிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஆனால் கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்குது. அதாவது பேஸ்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா எமிட்டருக்கு கரண்ட்டு போகும். சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிறது அந்த சைட் போகிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா எமிட்டர்லேருந்து கலெக்டருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டைரக்ட் கனெக்ஷன் ஷார்ட் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வழியாக என்ன ஆகும் அப்படின்னா வெளில போகிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு இண்டக்டர் ஒன்று போட்டு இதிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த சிக்னலை வெளில கொண்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்பிஎனில் நடக்கிற ஒரு டிரான்சிஸ்டர். இப்போ இதே ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த 1.5 வோல்ட் இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 1.05 வோல்ட் இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கணும். சேம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வோல்டேஜ் டிவைடரை கால்குலேட் பண்ணி அந்த வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கான்றதை பார்த்துக்கணும். ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இது பாசிட்டிவ் சிக்னல் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன இருக்கணும் அப்படின்னா சேம் இதே வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கான்றதையும் பார்த்துக்கணும். ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லைன் மாதிரி தான் ஆகிடும், ஒரே லைன் மாதிரி தான் ஆகிடும். அப்போ இது ஒரே லைனாக இருக்கும் போது இங்கே இருக்கிற இந்த வோல்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இருக்கணும். இங்கே இருக்கிற இந்த கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக உள்ளே ஆட் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஸோ டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பைபோலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழியாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானும் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸும் இருக்கும். ஸோ ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா வெளில அவுட் ஆகும். ஸோ இது வழியாக என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வழியாக என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகி மொத்தமாக சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக என்ன ஆகும் அப்படின்னா வெளில போகும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வோல்டேஜ் கொடுத்தா செக் பண்ண போகிறது. ஓகேங்களா? இது வந்து ஸோ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா என்பிஎனுக்கு. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎன்பிக்கு வோல்டேஜ் கொடுத்தா எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆனோட் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 3.3 வோல்ட் இருக்குது. இந்த இடத்துல கேத்தோடு இருக்குது. அப்போ இந்த 3.3 வோல்ட் என்ன ஆகாதுன்னா இந்த இடத்துக்கு வராது. ஸோ ஆனால் இந்த 3.3 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த 3.3 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வந்திருக்கும். சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் 3.3 வோல்ட் இருக்குது. இந்த 3.3 வோல்ட் இங்கே வந்திருக்கும், இங்கேயும் 3.3 வோல்ட் வந்திருக்கும், இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா 3.3 வோல்ட் இருக்கும். ஸோ இது வந்து என்ன டிரான்சிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா பிஎன்பி. அப்போது இந்த இடத்துல நெகட்டிவ் சிக்னல் கிடைக்கணும், இல்லை அப்படின்னா லோ லாஜிக்கில் இருக்கும்போது மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கிற இந்த 3.3 வோல்ட் அதாவது எமிட்டரும் கலெக்டர் லைனும் என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் ஆகணும். ஓகேங்களா? நடுவில் பேஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பாத்து மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து இந்த பக்கம் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ பேஸில் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகணும் அப்படின்னா வோல்டேஜ் கொடுக்கணும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா
சரி, இதை சுவிட்சிங் மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லா பாருங்கள், இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்சிங் மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது சுவிட்சிங் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஜேஃபெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜேஃபெட் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நான் என்ன பண்ணலை அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ நான் அடுத்த கிளாஸ் தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஜேஃபெட் ஒர்க் ஆகுறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்போ உங்களுக்கு இந்த ஜேஃபெட் ஆன் ஆகிறதுக்கான சப்ளை உள்ளே கிடைக்குதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது உங்களுக்கு ஆன் ஆகும். ஸோ இது ஆன் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த சோர்ஸில் இருக்கிற இந்த சப்ளை என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெயினுக்கு போகும். அப்போ இந்த இடம் என்ன ஆகிடுச்சு, கிரவுண்டாக மாறிடுச்சா. அப்போ இந்த இடமும் என்ன ஆகும் அப்படின்னா கிரவுண்டாக மாறுமா. அப்போ இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ கிரவுண்டாக மாறும். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா லோ லாஜிக்கில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாறும். சரி, இந்த இடத்துல என்ன இருக்காது அப்படின்னா ஸோ எதுவுமே இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ எமிட்டரும் கலெக்டரும் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றா கனெக்ட் ஆகிடும். மேலே இருக்கிற இந்த 3.3 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக என்ன ஆகும் அப்படின்னா ட்ராவல் பண்ணி வெளில போகும். அப்படின்ற இந்த விஷயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஒரு டிரான்சிஸ்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் கொடுத்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை வச்சு ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா மாறுபடும். என்ன மாறுபடும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன். இந்த விஷயத்த ஒரு எண்டில் மட்டும் நான் சொல்கிறேன் பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு என்பிஎன்னாக இருக்கட்டும் இல்லை பிஎன்பியாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ என் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பி, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா என். ஓகேங்களா? ஸோ என்பிஎன்னாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் எது பேஸு, எது எமிட்ரு, எது கலெக்டர்ன்றதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணுங்கள். இதை வச்சு இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மாறும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எமிட்ரு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர். ஓகேங்களா? நான் சிம்பிள் கான்செப்டை மட்டும் சொல்கிறேன். இதே மாதிரி நம்ம போர்ட்லேயும் இருந்தால் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ இது வந்து சுவிட்சாக ஒர்க் ஆகுதா இல்லை ஆம்ப்ளிஃபையாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? சர்க்யூட்டில் அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து. அதாவது இப்போ இந்த எமிட்டர்லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெர்மினல் எடுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பேஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் எடுக்கிறேன். இந்த ரெண்டு லைனையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இங்கே என்ன இருக்குது, ஸோ ஒரு பக்கம் என் டைப்பு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பி டைப் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நான் ஃபார்வர்ட் பயாஸில் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் கொடுத்தேன் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் கொடுத்துருக்குன்னா சேம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன் கலெக்டர் டு பேஸு ஃபங்க்ஷன்ஸ் மாறும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறேன் ஃபார்வர்ட் பயாஸு. ஸோ இந்த பக்கமும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸில் கொடுக்குறேன். அப்போது ரெண்டு பக்கமே ஃபார்வர்ட் பயாஸில் நான் கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன கான்செப்டில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்விட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன் பண்ணுற அந்த கண்டிஷன், அதாவது அந்த சர்க்யூட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டரை ஆன் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன். ரெண்டு பக்கமும் நம்ம வெளியிலேருந்து கொடுப்போம் பார்த்திங்களா, எமிட்டர்லேருந்து என்ன கொடுக்குறோம், பேஸில் என்ன கொடுக்குறோம், சேம் டைம் கலெக்டரில் என்ன கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா இது சுவிட்ச் ஆனா இது சுவிட்ச் ஆஃபா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சுவிட்ச் ஆனுக்கானு. இதே மாதிரி இதை நான் ரிவர்ஸில் கொடுத்தேன் அப்படின்னா ஓகேங்களா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போது சேம் அதையே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிவர்ஸில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இடத்துக்கு இடம் என்ன ஆகும்னா இப்போ இந்த இடத்துல பாசிட்டிவும் இந்த இடத்துலும் நெகட்டிவும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா நெகட்டிவ் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற நெகட்டிவ் என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் நோக்கி வந்துடும். அப்போ இந்த ஜங்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா டிப்ளீஷன் ரீஜன் என்ன ஆகும் அப்படின்னா பெருசாகிடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த நெகட்டிவ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் நோக்கி வந்துடும். அப்போ இந்த ஜங்ஷனில் இருக்கிற இந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிடும். அப்போது ரிவர்ஸ் பயாஸில் உங்களுக்கு இங்கே வெளியில் கொடுக்கறது வந்து கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸில் உங்களுக்கு சப்ளை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சு ஆஃப் கண்டிஷன் அப்படின்றத இது வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ செகண்ட் கண்டிஷன். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து ஃபார்வர்ட்லேயும் இன்னொன்று வந்து ரிவர்ஸ் பயாஸ்லேயும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா
ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணியிருப்பாங்க, ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஃபார்வேர்டில் இருக்கும், ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இடமும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பக்கம் ஃபார்வேர்டு, இன்னொரு பக்கம் ரிவர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ ரிவர்ஸ் பயாஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் ஃபார்வேர்ட்லேயும் ஒரு பக்கம் ரிவர்ஸ்லேயும் கொடுத்தாங்கன்னா, ஸோ இப்போ இது என்ன ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த டிரான்சிஸ்டரை இங்கே இருக்கிற வீக் சிக்னலை, அதாவது இங்கே இருக்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆம்ப்ளிஃபிகேஷனுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு போர்டில் நீங்கள் உள்ள சர்க்யூட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா எமிட்டரில் என்ன கொடுத்துருக்கான், பேஸில் என்ன கொடுத்துருக்கான், ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலெக்டரில் என்ன கொடுத்துருக்கான்றதை பொறுத்து என்னாகும் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்ச் ஆனா இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்களா இல்லை ஆம்ப்ளிகேஷன் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போர்டில் பார்த்துலாம். ஸோ இந்த போர்டில் இன்னும் ஒரு டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் இருக்கும். ஓகேங்களா, அது என்ன டைப்புன்றது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்துடலாம். ஸோ இதுதான் அது. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த டைப்பு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கீமாட்டிக்கில் பார்த்திங்க அப்படின்னா இது என்ன டிரான்சிஸ்டர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஸோ இது வந்து என்னது, பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர். இதோட ஒர்க்கிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்பிஎன், ஒன்று பிஎன்பி. பட் ஆனால் ஸோ என்பிஎன் பிஎன்பி எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா, ஒர்க்கிங் கான்செப்ட் மட்டும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பாருங்கள். இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெசிஸ்டர் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ இங்கே R1ன்னு கொடுத்துருக்கான், இங்கே வந்து R2ன்னு கொடுத்துருக்கான். ஏன் இதில் R1 R2ன்றதை கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸோ இது உள்ள இப்போ நீங்கள் டிரான்சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் கண்ட்ரோல் தான் பண்ணும், கரண்ட்டு கண்ட்ரோல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ரெசிஸ்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கரண்ட்டை தான் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணோம், ரெடியூஸ் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா பேஸுக்கு பர்ஃபெக்டாக ஒரு கரண்ட்டு போகணும் அப்படின்றதுக்காக. கரண்ட்டு வந்து என்ன ஆகுனா மாறி மாறி போகக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெசிஸ்டரை போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேஸுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட்டை உள்ளே கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் நார்மல் என்பிஎனாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருந்தான் அப்படின்னா இதுக்கு பேர் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா டிஜிட்டல், ஸோ என்பிஎன் டிஜிட்டல் என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்ற இந்த நேமை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிஎன்பி டிரான்சிஸ்டர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு உள்ளே சொல்லணும். ஓகேங்களா, சரி. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆக போகுது, இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த சர்க்யூட் லைன் பார்த்திங்க அப்படின்னா டிசி கனெக்டர். இந்த சர்க்யூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசி கனெக்டரு. ஸோ இந்த டிசி கனெக்டர்ன்ற போது இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ 19 வோல்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்யூட்டில் வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்த சர்க்யூட் பார்க்கும்போது இந்த இடத்துல 6.3 வோல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உள்ளே இருந்தது. இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சேம் 18 வோல்ட் இல்லைனா 17 வோல்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த என்ன ஆகுது அப்படின்னா வோல்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த எமிட்டர்லேருந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த பேஸுக்காக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல 18 வோல்ட்டு வந்திருக்கும். சேம் அதே இடத்துல இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த 18 வோல்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிருக்கும். இது என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றதுலாம் நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்பிஎன். இப்போது இந்த டிரான்சிஸ்டர் எப்போ ஆன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ இந்த பேஸுக்கு பாசிட்டிவ் கிடைக்குதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ஆன் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து பாசிட்டிவ் சிக்னலை உள்ளே கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ஆன் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு உள்ளே போகும். அப்போது இங்கே இருக்கிற இந்த கிரவுண்டு மேலே போச்சு அப்படின்னா இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா இப்போது இது நெகட்டிவாக மாறிடும். அப்போ இது நெகட்டிவாக மாறிடுச்சு அப்படின்னா இது இங்கே என்ன இருக்குது பிஎன்பி, நடுவில் என்ன இருக்குது என். அப்போ என் கிடச்சிச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கிற இந்த எமிட்டரில் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா கலெக்டருக்கு உள்ளே வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே 6.3 வோல்ட் தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படின்னா 19 வோல்ட் இருக்குது. இந்த வோல்ட்டை விட இந்த வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறதால இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் புஷ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வழியாக என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸோ இந்த வோல்டேஜ் டிவைடர் ஆக விடாமல் என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த வோல்டேஜை அதிகமாக என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? சரி, இது என்பிஎன்னா எப்படி நடக்கும், பிஎன்பி எப்படி நடக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கேன். நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த கான்செப்ட் வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த என்பிஎன் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு இந்த இடத்துல செக் பண்ணும்போது ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 வோல்ட் இருக்கும். எப்போ இந்த சிக்னல் கிடைக்குதோ அப்போ இந்த இடம் என்னவா மாறிடும் அப்படின்னா மல்டிமீட்டரில் பஸர் மோட்டில் வச்சு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா கிரவுண்டாக மாறிடும். ஓகேவா? நார்மலாக இந்த சிக்னல் கிடைக்காத போது இந்த பின்னில் வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னா பஸர் இருக்காது. வோல்டேஜ் மோட்டில் வச்சு செக் பண்ணிங்கன்னா வோல்டேஜ் மட்டும்தான் இருக்கும். சேம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வோல்டேஜ் மோட்டில் வச்சு செக் பண்ணும்போது இந்த இடத்துல 19 வோல்ட் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 17 to 18 வோல்ட் இருக்கும். இது சுவிட்ச் ஆனதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டாக இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா 19 வோல்ட்டாக இருக்கும். இந்த இடம் கிரவுண்டாக இல்லாத போது இந்த இடம் எவ்வளோ வோல்ட் இருக்கும் அப்படின்னா 6.3 வோல்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போர்டு உள்ள அப்ளை பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே.